வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தி திணிக்கும் முயற்சிகளை கைவிட்டு இந்திய ஒற்றுமை சுடரை தொடர்ந்து ஒளிரச் செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சபாநாயகரின் முடிவிற்காக எகிரும் எதிர்பார்ப்பு. சட்டப்பேரவையில் அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் வகையில்தான் தங்கள் நடவடிக்கை இருக்கும். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உறுதி. 50 மத்திய அமைச்சர்கள் அடுத்த 20 நாட்களில் தமிழகம் வரவுள்ளனர். மத்திய அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல். சென்னை தீவுத்திடலில் இன்று முதல் பட்டாசு விற்பனை தொடக்கம். வரும் 21ஆம் தேதி வரை பட்டாசுகளுக்கு 25% தள்ளுபடி என அறிவிப்பு. கிசான் சம்மான் சம்மேளன நிகழ்ச்சி இன்று துவக்கம். நிகழ்ச்சியை துவக்கி வைத்து விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறார் பிரதமர் மோடி. இன்று நடக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல். மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சசி தரூருக்கிடையே நேரடி மோதல். T20 உலகக்கோப்பை தகுதிச் சுற்றுப் போட்டி. முதல் ஆட்டத்தில் நமீபியாவிடம் இலங்கை அதிர்ச்சி தோல்வி. மற்றொரு ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நெதர்லாந்து. இனி விரிவான செய்திகள். 70% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நிதி நிலைமையையும் மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் சரியாகவிருந்தால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் என தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த இந்த ஓராண்டு காலத்தில் 70% மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கோம். சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாததையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்திலேயே இது பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நிதி நிலைமை சரியாக இருந்தால், ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு சரியாக இருந்தால் இன்னும் பல திட்டங்களை தீட்டியிருக்க முடியும்னு நான் சொன்னேன். என்னை பொறுத்தவரையில் இது போன்ற நெகட்டிவ் விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறது தான் என்னுடைய பாணி. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு சபை கூடியதும் மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து ஒத்திவைக்கப்படும். பின்னர் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடைபெறும் என முடிவு செய்யப்படும். இந்நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சபாநாயகரின் முடிவு எப்படி இருக்கும் என்பது குறித்த பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சட்டப்பேரவையில் அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் வகையில்தான் தங்கள் நடவடிக்கை இருக்கும் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம், அதிமுகவினர் 2 அணிகளாக இருந்தாலும் சட்டப்பேரவையில் அதிமுகவின் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார். சென்னையில் அனைத்து இடங்களிலும் 95% வெள்ளத்தடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திருவான்மியூர், பள்ளிக்கரணை, போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மழைக்கால வெள்ள தடுப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறாக தெரிவித்தார். ஹிந்தியை திணிக்கும் முயற்சிகளை கைவிட்டு இந்திய ஒற்றுமை சுடரை தொடர்ந்து ஒளிரச் செய்ய வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஹிந்தி திணிப்பு இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கே ஊறு விளைவிப்பதாக அமைந்திடும் என தாம் அஞ்சுவதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக மட்டுமே தமிழின் பெருமையை உணர்ந்து செயல்படுவதாக ராஜா தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவினர் நடத்தும் பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசின் சமச்சீர் பாடத்திட்டத்தை ஏன் செயல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்கள், அது ஸ்டாலினோட மகளிலிருந்து துவங்கி டிஆர் பாலு பையனாக இருக்கட்டும், பொன்முடி மகனாக இருக்கட்டும், ஆற்காட்டார் பேரனாக இருக்கட்டும், துரைமுருகன் மகனாக இருக்கட்டும், எல்லாரும் நடத்துறது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம். ஏன் சமச்சீர் கல்வி கூடம் நடத்தி மக்களுக்கு தமிழுக்கும் சேர்த்து சேவை செய்யலாம்ல? தமிழுக்காக வாய்க்கிழிய பேசுகிறீங்கள, ஏன் பண்ணலை? கேட்டால் சிபிஎஸ்சி சிலபஸில் ஹிந்தி இருக்கான், அந்த சிலபஸ்க்கே ஏன் போகிறீங்கிறேன் நான். தாய்மொழியை விட்டுவிட்டு ஹிந்தியை கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லவில்லை என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி அருகே நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மாநில மொழிகளை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்றோ, மாநில மொழியை மீறி ஹிந்தியை கொண்டுவர வேண்டும் என்றோ எங்கேயும் சொல்லப்படவில்லை என தெரிவித்தார். அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அறிக்கை வெளியான விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பதவி விலக வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு குடியரசுத் தலைவருக்கு அளித்த அறிக்கை ஊடகங்களில் வெளியானதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பொறுப்பேற்று நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து அமித்ஷா விலக வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திமுக சரிவை நோக்கி பயணிக்கும் போதெல்லாம் ஹிந்தி எதிர்ப்பு ஆயுதத்தை கையில் எடுப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு ஹிந்தி எதிர்ப்பே அடித்தளமாக இருந்ததாக குறிப்பிட்டார். மருந்து தட்டுப்பாடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைகளில் நேரில் ஆய்வு செய்து புகார் தெரிவிக்கலாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். யாரோ எழுதி கொடுத்ததை வைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மருந்தெல்லாம் சேலத்தில் இல்லை என்று அறிவித்திருக்கிறார். இப்பொழுது இந்த மருத்துவமனையின் கல்லூரி முதல்வர் அவர்களே இப்பொழுது எந்தெந்த மருந்து கையிருப்பில் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தேவையானால் இந்த அறிவிப்பு பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தனக்கு இருக்கிற பல்வேறு அரசியல் பலுக்கு இடையில் நேரம் இருக்கும் என்று அவர் கருதுவாரேயானால் மருத்துவமனைக்கு வரட்டும், வந்து இந்த மருந்துகளின் கையிருப்பை சரிபார்த்து செல்லட்டும். மத்திய அரசு கொடுக்கும் அரிசிதான் தமிழக ரேஷன் கடையில் விநியோகிக்கும் நிலையில் அரிசி எப்படி தரமற்றதாக இருக்கும் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ரேஷன் கடைகளில் ஆய்வு செய்யாமல் கருத்தை தெரிவிப்பது வருத்தமளிப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்களால் பிரதமரை கண்டு திமுகவினர் அஞ்சுவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பின்னர் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க அடுத்த 20 நாட்களில் 50 அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பார்த்து வர சொல்லி 76 அமைச்சர்களை இந்த 30 நாட்களிலே தமிழகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். நேற்று வரை 19 அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். பியூஷ் கோயல் இன்று வந்திருக்கின்றார்கள். இன்னும் நமக்கு 50 அமைச்சர்கள் அடுத்த 20 நாட்களிலே வர இருக்கின்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரத்திற்கும் செல்கின்றார்கள். அங்கே சென்று நம்முடைய பயனாளிகளை சந்திக்கின்றார்கள். எப்படி மத்திய அரசினுடைய திட்டம் கீழே வந்திருக்கிறது, லஞ்சம் இல்லாமல் அது கொடுக்கப்படுகிறதா, நேர்மையான முறையில் கொடுக்கப்படுகிறதா, யாருக்கு அந்த திட்டம் தேவையோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்பதை நம்முடைய மத்திய அமைச்சர்கள் அவர்கள் பார்வையிட வந்திருக்கின்றார். சென்னை தீவுத்திடலில் தீபாவளி பட்டாசு விற்பனை இன்று தொடங்குகிறது. இதுகுறித்து பட்டாசு விற்பனையாளர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பீர் அனீஷ் அளித்த பேட்டியில், தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் பட்டாசு வாங்குபவர்களுக்கு வரும் 21ஆம் தேதி வரை 25% தள்ளுபடி வழங்கப்படும் என தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பட்டாசுகளை வெடிப்பது குறித்தும் மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைப்பது குறித்தும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதன்படி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வரை அனைத்து சுகாதார ஊழியர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் தீக்காய சிகிச்சை பிரிவு மற்றும் மருந்துகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிய அதிகாரம் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகளை மீறி தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். குற்ற உணர்வின் காரணமாகவே சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் பார்க்க முடியாதபடி எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காட்டுவதாக OPS ஆதரவாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு செய்த துரோகத்தின் காரணமாகவே சட்டப்பேரவையில் சபாநாயகர் வழங்கும் இருக்கைகளை ஏற்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள், அமைப்புச் செயலாளர்கள், MLAக்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், OPS அணியுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்றார். குழந்தை விவகாரம் தொடர்பாக நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் தம்பதி சார்பில் இதுவரை எந்தவொரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இரட்டை குழந்தைகளை பெற்ற விவகாரம் தொடர்பாக நயன்தாரா மற்றும் விக்னேஷ் தம்பதி விரிவான விளக்கம் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சுகாதாரத்துறை இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. கல்லூரி மாணவி சத்யபிரியா கொலை சம்பவத்தில் கைதான சதீஷை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க CBCID போலீசார் முடிவு செய்துள்ளனர்.
கல்லூரி மாணவி சத்யபிரியா கொலை செய்யப்பட்ட வழக்கில் சதீஷ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு உடனடியாக சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. விசாரணையின் முடிவில் கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து அடுத்த வாரம் சதீஷை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சிதம்பரத்தில் குழந்தை திருமணம் செய்து வைத்ததாக 2 தீட்சிதர்கள் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் செயலாளராக உள்ள ஹேமசபேச தீட்சிதர் அவரது 13 வயது மகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண் குழந்தையின் தந்தையான ஹேமசபேச தீட்சிதர் மற்றும் மாப்பிள்ளையின் தந்தை விஜயபாலன் தீட்சிதரை போலீசார் கைது செய்தனர். மேலும் திருமணம் செய்த மாப்பிள்ளை ராஜரத்னம் தீட்சிதர் விசாரணை வலயத்தில் இருப்பதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் தேசிய தலைவர் தேர்தலுக்காக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு 22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தேர்தல் நடைபெறவுள்ளது. தலைவர் பதவிக்கு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சசி தரூர் இடையே நேரடி போட்டி நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 9300 நிர்வாகிகள் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ள நிலையில் தமிழகத்தில் 711 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் வாக்களிக்க சத்தியமூர்த்தி பவனில் 4 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும் நிலையில் தமிழகத்திற்கான தேர்தல் அதிகாரியாக பிரதாப் பானு சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நெல் நேரடி கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கொள்முதல் செய்யப்படும் நெல்லில் ஈரப்பதத்தை 17%லிருந்து 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் பாண்டூர் அருகே மத்திய குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவினை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா வரும் அக்டோபர் 25ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி 30ஆம் தேதியும் திருக்கல்யாண வைபவம் 31ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் கந்தசஷ்டி விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஏழைகளின் வீட்டு வாசலுக்கு வங்கிகளை கொண்டு செல்லும் முயற்சியை அரசு எடுத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 75 நகரங்களில் 75 டிஜிட்டல் வங்கி அலகுகளை காணொலியின் மூலம் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி வங்கி அமைப்பை மேம்படுத்தி வலுப்படுத்துவதற்காக அதிக நிதியை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் முதன்முறையாக ஹிந்தி மொழியில் மருத்துவ படிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா துவக்கி வைத்தார். மத்திய பிரதேசத்தின் போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் MBBS படிப்பிற்கான ஹிந்தி பாடப்புத்தகங்களை அமித் ஷா வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஹிந்தி மொழியில் மருத்துவக் கல்வி கொண்டு வந்துள்ளதாகவும் அடுத்தபடியாக ஹிந்தியில் பொறியியல் புத்தகங்கள் கொண்டுவரப்படும் என்றார். டெல்லியில் 2022ஆம் ஆண்டின் கிசான் சம்மான் சம்மேளன் என்ற நிகழ்ச்சியை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைக்கிறார். டெல்லியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 600 கிசான் சம்ருத்தி மையங்களை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி பாரத் மக்கள் உரத்திட்டம் என்ற பெயரில் ஒரே நாடு ஒரே உரத்திட்டத்தையும் துவக்கி வைக்கிறார். T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் 55 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இலங்கைக்கு நமீபியா அதிர்ச்சி அளித்துள்ளது. முதலில் ஆடிய நமீபியா 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 163 ரன்களை எடுத்தது. அடுத்து ஆடிய இலங்கை 19வது ஓவரில் 108 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 55 ரன்கள் வித்தியாசத்தில் நமீபியா வெற்றியை ருசித்தது. அதேபோல மற்றொரு போட்டியில் ஐக்கிய அரபு அமீரக அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணி வீழ்த்தியது. முதலில் விளையாடிய ஐக்கிய அரபு அமீரக அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 111 ரன்களை எடுத்தது. அடுத்து விளையாடிய நெதர்லாந்து அணி ஒரு பந்து மீதமிருக்கையில் 7 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தி திணிக்கும் முயற்சிகளை கைவிட்டு இந்திய ஒற்றுமை சுடரை தொடர்ந்து ஒளிரச் செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சபாநாயகரின் முடிவிற்காக எகிரும் எதிர்பார்ப்பு. சட்டப்பேரவையில் அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் வகையில்தான் தங்கள் நடவடிக்கை இருக்கும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. 50 மத்திய அமைச்சர்கள் அடுத்த 20 நாட்களில் தமிழகம் வரவுள்ளனர். மத்திய அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல். சென்னை தீவுத்திடலில் இன்று முதல் பட்டாசு விற்பனை தொடக்கம். வரும் 21ஆம் தேதி வரை பட்டாசுகளுக்கு 25% தள்ளுபடி என அறிவிப்பு.
கிசான் சம்மான் சம்மேளன நிகழ்ச்சி இன்று துவக்கம். நிகழ்ச்சியை துவக்கி வைத்து விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறார் பிரதமர் மோடி. இன்று நடக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல். மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சசி தரூருக்கிடையே நேரடி மோதல். T20 உலகக்கோப்பை தகுதிச் சுற்றுப் போட்டி. முதல் ஆட்டத்தில் நமீபியாவிடம் இலங்கை அதிர்ச்சி தோல்வி. மற்றொரு ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நெதர்லாண்ட்ஸ். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.